மாதவி. என்னங்கம்மா? மாதவி, உன் பொண்ணு கல்யாண பொண்ணு ஆயிட்டா. இன்னைக்கு அவ கல்யாண பொண்ணு, நாளைக்கு 3வது மனுஷி ஆயிடுவா. சரி, உங்க அண்ணன் செஞ்சிருந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதானே? என்னம்மா, ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. அண்ணன் அவர் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இப்ப என் பொண்ணை அனுப்பி வைக்கணும். சரி சரி, டிவி சீரியல்ல அழற மாதிரி நீ அப்படியே எமோஷனல் ஆயிடாத. என்ஜாய் பண்ணு, என்ஜாய். மோகன் மாமா, நிஷாவோட மம்மி எங்க? அவங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க வரதா சொன்னாங்க. தெரியலையே, நான் அவகிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா அவ சைகை பாஷையில தான் பேசினா. சைகை இல்லையா? அம்மா, இன்னைக்கு அவளுக்கு மௌன விரதம். அதனால 9 மணி வரைக்கும் எதுவும் பேச மாட்டா. டேய் மோகன், நீ குடுத்து வச்சவன்டா. எல்லாரும் பொண்டாட்டி இப்படி அமைதியா இருக்கிறது இல்ல. அவ அமைதியா இருக்கிறதுனால நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓ, என் பொண்டாட்டி என்னைக்கு இப்படி மௌன விரதம் இருப்பாளோ தெரியல. அப்படியா? நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என் குரல் கூட பிடிக்காம போயிடுச்சுல? சிந்து, சிந்து, நான் சொல்றத கேளு சிந்து. இந்த கௌரி என்ன இன்னும் காணோம்? Dress மாத்துறதுக்கு இவ்வளவு நேரமா இவங்களுக்கு? என்ன இந்த சசி அனுப்புனா அவளும் அங்கேயே தங்கிட்டா? எங்க போனாங்க எல்லாரும்? அம்மா அம்மா, கௌரி ஓடி போயிட்டாமா. என்ன உளர்ற? யாரோ ஒரு பையன் கூட போனா, நானே என் கண்ணால பார்த்தேம்மா. கௌரிக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? அவ தனியா இதை செஞ்சிருக்க மாட்டா. எல்லாத்தையும் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. கௌரி இங்க இருந்து ஓடி போனது யாருக்காவது தெரியுமா? ஓடி போனது யாருக்காவது தெரியுமா? ஓடி போனது யாருக்காவது தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன், நான் கேக்குறேன், நான் கேக்குறேன். அவ Dress பாழாக்கிட்டியே. நான் இப்பவே Dress சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன். ஷாலினி, பாட்டி. கடைசியா நீதானே அவ கூட இருந்த? ஆமாமா, இவ தானே Dress மாத்தி கூட்டிட்டு வரேன்னு கூட போனா. ஆ, எனக்கும் ஞாபகம் இருக்கு. நாடகம் ஆடினியா? என்கிட்ட நாடகம் ஆடினியா? இந்த பாட்டிக்கிட்டே வா. இல்ல பாட்டி. கௌரி ஓடி போனது உனக்கு தெரியுமா? உண்மையை சொல்லு, சொல்லு. பாட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்கள நான் தான் அனுப்பி வச்சேன். அவங்க ஓடி போனது உனக்கு தெரியும்.
ஆமா பாட்டிமா. அப்படியா? அவங்க 2 பேரும் காதலிக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்ப இருந்து? 1 வருஷமோ 2 வருஷமா இருக்கும். இல்ல, 1 வருஷமா 2 வருஷமா? ரெண்டு வருஷமா தெரியும். பாட்டி அது வந்து நான் விசாரிக்கும் போது யாராவது குறுக்க பேசுனீங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி, நீ சொல்ற கதையை தொடர்ந்து சொல்லுப்பா ரவி. அப்போ அவங்க 2 பேரும் எப்படி ஓட விட்ட? அது வீட்டு பின்னாடி உள்ள பால்கனில இருந்து 2 பேரையும் கீழே இறக்கி விட்டேன். அப்படியா? ஆனா நேத்து அந்த பிளம்பர் வந்தப்போ பின்னாடி பால்கனி பைப்பு உடைஞ்சு போச்சுன்னு சொன்னானே. பாதி பைப்பு தான் இருந்தது, அதுக்கு கீழே பைப்பே இல்லையே. அப்புறம் உடைஞ்ச பைப்பு வழியா அவங்க எப்படி கீழே இறங்கி போனாங்க? என்னாச்சுப்பா? மேல இருந்து அப்படியே கீழே குதிச்சாங்களா? அட கடவுளே, அவங்க 2 பேரும் குதிச்சிருந்தா அவ்வளவுதான், என் கௌரியோட கால்ல நிச்சயமா அடிபட்டிருக்குமே. கொஞ்சம் கூட பொறுப்பில்லையே இவனுக்கு. ஓ முதலாளிக்கு அடிபட்டிருந்தா கவனிக்காம அப்படியே அவங்கள போக விட்டுறியா? 2 கையிலையும் தூக்கி ஓட விட்டியா? ரவி, நீ சொல்ற கதைய அப்படியே என் மூளையில பதியிற மாதிரி சொல்லு. என் நெத்தியில இழிச்ச வாயின்னு எழுதி வச்சுக்கிட்டு ஒண்ணு நான் வரல. என் தலைமுடி எனக்கு வயசானதுனால இல்ல, என் மூளையோட வேகத்தினால தான் நரைச்சிருக்கு. இப்ப சொல்லு, யார காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்காக இவ்வளவு பெரிய பொய்ய நீ என்கிட்ட சொல்ற? எனக்கு தெரியும். இங்க இருக்கிற கும்பல்ல யாரோ ஒருத்தர் தான் உதவி இருக்காங்க. தேவா, நீயா? இல்லப்படி நான் உன்னால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு உன் மூளை வேலை செய்யாது. ஷாலினி, நீ அவங்களுக்கு உதவி செய்யலையே. பாட்டி நான் வந்து பாட்டிமா, நான் தான் அவங்கள ஓடி போய் வச்சேன். தெரிஞ்சுக்க, நல்லா தெரிஞ்சுக்க, இதுக்கு பேருதான் விசுவாசம். தப்பு பண்ணது யாரோ, ஆனா அவன் தலையை கொடுக்க தயாரா இருக்கான். பிரமாதம் ரவி, பிரமாதம். ஏன்பா இப்படி பண்ற? ஹரிச்சந்திரனுக்கு அப்புறம் உண்மையை சொல்றவன் இவன் ஒருத்தன் தான். ரவி கைலாசம். உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கிறது? கௌரி எங்க இருக்கான்னு சொல்லி தொலை. அம்மா, வெளியில போயிட்டு கலப்பா வீட்டுக்கு வந்தா பாவம் இத பார்க்க வேண்டியதாயிடுச்சு. உனக்கு இது பிடிக்கல, உன்னால இத பார்க்க முடியல.
அவன் உடம்பு ரணமாகுது அத பார்த்து உன் இதயம் உடைஞ்சு போகுது இல்ல. இப்பவே இந்த அடிதடி எல்லாம் நிறுத்திடலாம். வயலன்ஸ்ங்கிறது எனக்கு சுத்தமா ஒத்து வராது. சினிமாவுல அடிதடினா கூட எனக்கு பார்க்க பிடிக்காது. நான் கேட்டா இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நீ எப்படி கேட்கணுமோ கேட்டு சொல்லு. உங்ககிட்டயாவது உண்மையை சொல்றானான்னு பார்க்கலாம். சரிங்கம்மா, கேக்குறேம்மா. ரவி, ரவி இங்க பாருப்பா. கௌரி அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரிஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடுப்பா. சொல்லுப்பா. ஏன் ரவி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால நீ யோசிக்கவே இல்லையா? ஒரு நிமிஷம் இது நம்ம வீடு கிடையாது, இது பெரிய ஐயாவோட வீடுன்னு. அவர் நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. சொல்லிடுப்பா, சொல்லிடு. கௌரி அம்மா எங்கப்பா இருக்காங்க? கேக்குறாங்களா? சொல்லுப்பா. ஒன்பது வயசு பையன்டா நீ. இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப ஞாபகம் இருக்கா? நீ போட்டிருந்த செப்பலை விட உன் தலையெழுத்து தான் கிழிசலா இருந்தது. யார் உனக்கு ஆதரவு கொடுத்தாங்க? ஏன் புள்ள பாலகிருஷ்ணன். நீ போட்டுக்க துணிமணி, சாப்பாடு, உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனது யாரு? ஏன் புள்ள பாலகிருஷ்ணன். உன் தகுதியை மறந்துட்ட இல்ல? ஆனா உன் பெரியய்யாவுக்கு நீ செலுத்த வேண்டிய நன்றி கடனை மறந்திருக்க மாட்டேன் இல்ல? இது உன்னோட பெரியய்யாவோட மான பிரச்சனை. கௌரி திரும்பி வரலனா என் புள்ள பாலகிருஷ்ணன் இந்த ஊர்ல எப்படி தலை நிமிர்ந்து நடப்பான்? நீ எப்படி அவன் மூஞ்சியில முழிக்க முடியும் சொல்லு? அதனாலதான் நான் உன்னை கேக்குறேன். ஒழுங்கு மரியாதையா போய் கௌரியையும் அவன் காதலனையும் இங்க கூட்டிட்டு வா. உன் பெரியய்யா மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா இத நீ செய்வ இல்ல? விசுவாசமான நாயோட மோப்ப சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். நாலா பக்கமும் போய் தேடு. அவங்கள நல்லா தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வா. கூட்டிட்டு வருவ இல்ல? நான் கல்யாண ஏற்பாட்டை எல்லாம் தொடர்ந்து நடத்துவேன். கூட்டிட்டு வருவல்ல? வாக்கு கொடுப்பல்ல? சபாஷ். சீக்கிரம் போ. எல்லாரும் மாட்டணும். உண்மைதான். கௌரி அக்கா கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு. உன் நிலைமையே தான் தம்பி. போன்ல போட்டோவை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கல. ஒரு நேரம் வாங்க தான் போறடி. என்ன நான் யார் போட்டோ வச்சுக்க போறேன்? நான் ஏதோ நம்பிட்டேன். இங்க பாரு ஹீரோ, அடையாளம் தெரியாம ஆக்கிடுவாங்க உன்னை. பாவம் கிருத்திகா என்கிட்ட கூட சொன்னா, தேவானே எனக்கு பிரதீப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நிஜமாவா? போயா? ஆனா என்ன, நம்ம பாட்டி தான் ஒத்துக்க மாட்டாங்களே. மறந்துரு. சரி உன்னோட போன் கொடு. ஆளே இல்ல, அப்புறத்துக்கு நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். வேணாடா. அட குடுறா. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. இங்க பாரு பிரதீப், உன்கிட்ட அந்த வில் பவரே இல்லடா. போன வாரம் டயட்னு சொல்லி உட்கார்ந்த, ஆனா கிலோ பால்கோ நீயே தனியா சாப்பிட்ட. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. உன் மொபைல் அவ நம்பர் இருந்தா உனக்கு அவ கூட பேசணுங்கிற ஆசை வரும். என்ன இந்த காதல் கீதெல்லாம் விட்டுருப்பா. கௌரி நிலைமைய பார்த்தல. அப்பனா இந்த வீட்ல காதலிக்க கூட கூடாதா? காதலிக்கலாம் தம்பி, கல்யாணத்துக்கு அப்புறமா. என்ன சொல்றான்? அது பாட்டி உனக்கு சின்ன வயசுல பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க. ஒண்ணு அவ கிராமத்து பொண்ணா இருப்பா, இல்லனா சிங்கரா இருப்பா. பாடி கடையே சாவடிச்சிருவா. அப்புறம் படிப்புலாம் இருக்காது. நீ அத பத்திலாம் நினைச்சு கூட பாத்துறாதப்பா. ஆனா சமையல பூந்து விளையாடிடுவா. என்ன தேவானா, பாவம், ஏன் அவனை வெறுப்பேத்துற? போகட்டும், விடு. என்ன நிஷா, நீ அது உனக்கு புரிய வை. அவ எப்படியாவது போட்டுங்களா, என்னால விட முடியாது. என்ன இருந்தாலும் அவனோட அண்ணன். என்ன பிரதீப், பாக்க எப்படி இருக்கான் பாரு. செம்ம ஸ்மார்ட், ஹீரோ மாதிரி இருக்கடா. நீ கலக்கலா இருக்க. அப்படிப்பட்ட உன்னோட குட்டி மனசு ஓடும் போது எப்படி என்னால பார்க்க முடியும்? என்னோட சொந்த தம்பி தேவாவோட தம்பி சாக்கிறத என்னால பார்க்க முடியாது. சான்ஸே இல்ல. நான் நிச்சயமா அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் இதையெல்லாம் ஒண்ணு உடையாது.
அப்படியே சொல்ற நிஜமாவா அவ்வளவு தைரியத்தோட இருக்கியா அப்படின்னா போய் பாட்டிக்கிட்ட சொல்லு போ. காதல் தான் இந்த காலத்துல கெத்து, நீங்க வெத்துன்னு போய் சொல்லு போ. அப்படியே சொல்றேன் பாட்டி கிட்ட. இது ரொம்ப தப்பு. நாங்கெல்லாம் சின்ன பசங்க, மனுஷங்க. எங்க உடம்புலயும் இதே இருக்குல்ல என்ன? உன்னோட இதயத்துக்காக, உன்னோட காதலுக்காக ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். சென்று வா மகனே, போய் பாட்டி கிட்ட சொல்லு அந்த கிருத்திகா தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லு. செல். அதான் நான் இருக்கேல கௌரிகா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீங்க 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாட்டியால எதுவும் செய்ய முடியாது. அப்பா இருந்தா விஷயமே வேற. ஆனா அப்பா இல்லாம பாட்டிய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றீங்க? என்ன காரியம்டா பண்ணிருக்க நீ? உன்னோட காதலுக்காக உன்னோட விசுவாசத்தை நீ பணைய வச்சுட்டல. எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு பெரிய உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனாங்க. இப்போ அதை முடிச்சுக்கோ ரவி, முடிச்சுக்கோ. கௌரியை கண்டுபிடிச்சாக்கணுமே. நீ கௌரி அக்காவை தேடிதானே போற. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு வழி காட்டுறேன். உன்னோட கைக்கு என்னாச்சு? என்ன ஆனாலும் சரி, விடியறதுக்குள்ள கௌரி என்ன கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படி போகணும்? லெஃப்டா ரைட்டா? ரைட். இப்போ எப்படி போகணும்? லெஃப்ட் போ. ஏன் வண்டி எப்படி ஓட்டுற? கொஞ்சம் பொறுமையா ஓட்டு. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி சிரிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் மட்டும் கௌரியை தனியா தேர்றேன்னு நினைப்போ? இது வரைக்கும் புரியல. உன்னை எதுக்காக என் கூட கூட்டு வந்தேன்னு நினைக்கிற? அப்போதான் நீ வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துல இருப்ப. ஏற்கனவே பாட்டியம்மாவோட ஆளுங்க கௌரியை தேடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஷாலினி. ஆனா நீ எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கல. கௌரியை பத்தி பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க. எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? பாட்டிம்மா கௌரியை விட்டுருவாங்கன்னா சொல்ல முடியாது. இந்நேரம் கௌரி வீட்டுக்கே கூட போய் சேர்ந்திருக்கலாம். என்னாச்சு? கிடைச்சிட்டாங்களா? அப்படியா? 2 பேரும் எப்போ வந்து சேருவாங்க? ஹலோ, ரூம் நம்பர் 504 ப்ளீஸ். அர்ஜென்ட். ஹலோ ஷாலினி. ஹலோ ஹலோ கௌரிகா. ஹலோ ஹோட்டல் சிவம். நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ரவி? போன் கொடு. இதா உன்னோட போன். நீ இது வரைக்கும் யாரையும் காதலிச்சது இல்லைல்ல? காதல பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல? அதானே இப்படி எல்லாம் பண்ற? அப்பாவுக்கு பெரிய விசுவாசம் இல்ல நீ? ஆனா காதலையும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கணும். உனக்கு இதெல்லாம் புரியாது ரவி. ஷாலினி பேசாம கார்ல போய் உட்கார. கிளம்பணும், நேரம் இல்ல. ஷாலினி கார்ல போய் உட்காருன்னு சொன்ன. ப்ளீஸ் ரவி, கௌரி அக்காவை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. உன்னால எப்படி இதை பண்ண முடியுது ரவி? எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொல்லிட்டியா? காதல பத்தி நிஜமாவே உனக்கு கவலை இல்லையா?
நீ ஒரு கல் நெஞ்சக்காரன். உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு ஒழுங்கா பொய் சொல்ல கூட தெரியாது. கார்ல வந்து உட்கார்ந்த உடனே கௌரி தேடுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருந்து கிளம்பணும். ஆனா உன் முகத்துல அப்படி ஒரு எண்ணமே எனக்கு தெரியல. உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ பொய் சொன்னா உன் முகம் உனக்கே சப்போர்ட் பண்ணாது தெரியுமா? அப்படியே காமிச்சு கொடுத்துரும். நீ எப்ப சந்தோஷப்படுவே எப்ப வருத்தப்படுவேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ என்கிட்டயே பொய் சொல்றல. என்ன பத்தி உனக்கு ரொம்ப தெரியும்ல. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. நீ என்ன நல்லாவே ஏமாத்திட்ட ரவி. அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. வீட்டை பாத்துக்க சொல்லி பொறுப்பு கொடுத்துட்டு போறதே பெரிய ஏதா. அந்த வேலையை நான் ஒழுங்கா பார்த்தாலே போதும். தெரியும். அப்பாவுக்கு உண்மையான விசுவாசி தான் நீ. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாட்டி கையில கௌரி அக்கா கிடைச்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்? உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ரவி. ஏன்னா இது வரைக்கும் நீ யாரையுமே காதலிச்சது கிடையாது. ஆனா என்னைக்கு உனக்கு காதல் வருதோ அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்பேன். உன் மனசு எப்படி ஒத்துக்குதுன்னு கேட்பேன். இப்ப நீ அப்பாவுக்கு விசுவாசியா இருக்கிறதுனால உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா காதல் வந்ததுக்கு அப்புறம் எது சரி எது தப்புன்னு கேட்பேன். ஒரு தடவை காதல் வந்துருச்சுன்னா அப்புறம் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. புரியுதா? உன்னோடு நான் சென்ற வழிகள், இன்றோடு நான் காணும் வழிகள், என்னோடு நீ கொண்ட காதலை மறுக்க, கண்ணோடு நான் கொண்ட கனவுகள் மறுக்க, தனிமைகளில் இன்று வாடுகிறேன். என் தவிப்புகள் புரிகிறதா? காதலே, என் காதலே, நெஞ்சிலே